இந்த வருஷம் அட்சய திருதியை ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த மங்களகரமான நாள்ல தங்கம் வாங்க விரும்புறவங்க ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 மணி முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி அதிகாலை 5:51 மணிக்குள்ள தங்கம் வாங்குறது ரொம்பவே உகந்த நேரம். இந்த நாள்ல தானம் வழங்கணும். அட்சயம் அப்படின்றது அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம். இந்த நாள்ல தங்கம் வெள்ளிதான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எந்த மங்களகரமான பொருள் வாங்கினாலும் சரி அது பெருகிடும். அஷ்ட லட்சுமிகளோட கடாட்சமும் கிடைக்கும். அட்சய திருதி அன்னைக்கு தானியங்கள், உப்பு, மஞ்சள், விளக்கு, வெண்கல மணி, லட்சுமி படம், பணம், குங்குமச்சிமில், சந்தனம், சர்க்கரை அப்படின்னு எது வேணாலும் வாங்கலாம். தங்கம் குருவையும் வெள்ளி சுக்கிரனையும் குறிக்குது. இவங்களோட அருள் நீடித்தால் வீட்டுல செல்வம் பல்கி பெருகும் அப்படின்றது காலம் காலமா கடைபிடித்து வரக்கூடிய நம்பிக்கை. தங்கம் வாங்குறோமோ இல்லையோ அந்த நேரத்துல அந்த நல்ல நேரங்கள்ல உப்பு இல்லைன்னா மஞ்சள் வாங்கினா போதும். தங்கம் வாங்கின யோகமும் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த நாள்ல தயிர் சாதத்தை தானம் செஞ்சா மகாலட்சுமியோட மனம் குளிர்ந்து போயிடும். இந்த நாள்ல எதை செஞ்சாலும் சரி அதோட பலன் நமக்கு 1000 மடங்கா திரும்பி வரும். உணவு, உடை, கல்விக்கு உதவி, முதியவருக்கு பண உதவி அப்படின்னு எந்த தர்மம் செஞ்சாலும் சரி குடும்பத்துல 21 தலைமுறைக்கும் புண்ணியம் அப்படின்றது தொடரும். இந்த வாய்ப்பை நழுவ விட்டுடாதீங்க. திருப்பதி ஏழுமலையான் திருமணத்துக்கு கடன் கொடுத்தவர் யாருன்னா குபேரர் தான். சிவந்த மேனி, குள்ள வடிவம், பெரிய வயிறு, சிரித்த முகம்னு காட்சி தரக்கூடிய இவர் தவத்துல ஈடுபட்டு சிவனோட அருளையும் பெற்றாரு. இவரோட கிரீடத்துல லட்சுமியோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். பால், தேன், தயிர், நெய், கற்கண்டு, மாவுல செஞ்ச இனிப்பு வகைகள் எல்லாத்தையும் படைச்சு ரோஜா மலரால அர்ச்சனை செஞ்சா இவரோட அருள் முழுமையா நமக்கு கிடைக்கும். பசு சாணத்துல வாசல் தெளிச்சு மாக்கோலம் போட்டு நிலையில மாவிலை தோரணம் எல்லாம் கட்டக்கூடிய வீட்டுல செல்வ வளம் பெருகும். வளையல், கண்ணாடி, சீப்பு, மஞ்சள், குங்குமம், புடவை இது எல்லாத்தையும் சுமங்கலிகளுக்கு தானம் செய்யக்கூடிய வீட்டுல லட்சுமி குடியிருப்பா. அட்சய திருதியை நாள்ல மகாலட்சுமிய நாமளும் தங்கம் வாங்கியோ உப்பு, சர்க்கரை, மஞ்சள் அது மாதிரி எது வாங்கினாலும் சரி நம்ம கிட்ட தங்கம் அப்படின்றது நிலைச்சிருக்கும். அவளை வரவேற்று மகாலட்சுமிய நம்மளோட நிரந்தரமா தங்க செய்யலாம். திருதியை அப்படின்றது நமக்கு அட்சயமாக பொன்னையும் பொருளையும் தான தர்ம பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய நன்னாளாதான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.